ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஹேண்ட். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அப்டேட் தான் இது. நிறைய பேர் வந்து நம்மளோட அந்த ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸில் வந்து பார்த்துருப்பீங்க. நான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து வீடு வந்து நாங்கள் ஷிஃப்ட் பண்ணோம். இந்த அப்டேட் வந்து நான் உங்களுக்கு முன்னாடியே கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். கொஞ்சம் ஒர்க் வந்து ஹெக்டிக்காக போச்சு. பேக் டு பேக் வந்து பார்த்திங்கன்னா வேலை போயிட்டே இருந்ததுனால என்னால் அப்டேட் கொடுக்க முடியல. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் வந்து நான் வந்து கடைசியாக எடுத்த வீடியோஸ் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து நதின் சித்து வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து கடைசியாக வந்து ஸ்கூல் போகிறாங்க. இங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே இருக்க குட்டீஸ் எல்லாமே எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸ்கூல் போகிறப்ப மார்னிங் ஆகட்டும், அப்புறம் ஈவினிங் டைம், அப்புறம் சாட்டர்டே சண்டே இந்த மாதிரி எல்லாமே ஒன்றாவே ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. எனக்கு நிறைய குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸ் வந்து இங்கே இருக்காங்க. நதின் சித்து வந்து இங்கே மிஸ் பண்ணுறாங்களா அப்படின்றது எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. கேட்டால் வந்து எனக்கு வந்து இங்கேயே பிடிச்சிருக்குமா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் வந்து நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன் அந்த டைமில். வந்து பார்த்திங்கன்னா அந்த கடைசி ஒரு 10 நாள் வந்து ஐயோ இன்னொரு 4 நாள் தான் இருக்குது அப்படின்னு மனசில் யோசனை வந்துகிட்டே இருந்தது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் உப்பு சக்கரை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புது வீட்டுக்கு வந்து வந்திருந்தோம். ஒரு சின்ன கிளிப் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வீடெல்லாம் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு, ஏன்னா இன்டீரியர்லாம் முடிஞ்சு பயங்கர குப்பையாக இருந்தது. கார்த்திக் நானும் 2 பேரும் சேர்ந்து ஃபுல்லாக வந்து ஸ்வீப் பண்ணி எல்லாம் மாப் பண்ணி அப்புறம் உப்பு சக்கரெல்லாம் வச்சுட்டு அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங்குமே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முக்கியமாக இந்த கிளாஸ்வேர் ஐட்டம்ஸ் அண்ட் செராமிக் ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏன்ட்டு இருக்கக்கூடிய அந்த கார்ட்போர்ட் பாக்ஸில் பேக் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு பேக் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த வார்ட்ரோப்லாம் வந்து அமேசான்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அது வந்து 4 டோர் இருக்க மாதிரியான வார்ட்ரோப். இது வந்து லிஃப்ட்டில் எடுத்துகிட்டு போக முடியாது அப்படிங்கிறதுனால வந்து அன்இன்ஸ்டால் பண்ணி எனக்கு வச்சுட்டாங்க. அப்படின்னா நாளைக்கு பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் டீம் வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வச்சுட்டாங்க. மறுபடியும் இதே உங்களே கூப்பிட்டு அங்கே வந்து இன்ஸ்டால் பண்ண வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணிகிட்ருக்கோம். இந்த வார்ட்ரோபும் பார்த்திங்கன்னா இந்த பேண்ட்ரி யூனிட் இருக்குது பார்த்திங்களா, கட்லரி ரேக்கு, இதையுமே வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஏன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாமே நான் காலி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நதின் குட்டி தான் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். நாங்கள் வந்து ஆடி மாதம் முடிஞ்சு ஆவணியில் வந்து மாறிக்கலாம் அப்படின்றதில் தான் இருந்தோம். கரெக்டாக விநாயகர் சதுர்த்தி அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மாறி இங்கே வந்து ஒரு 1 or 2 டேஸ் ஆயிருந்தது. அந்த டைமில் தான் வந்து நாங்கள் வீடு வந்து ஷிஃப்ட் பண்ணோம். நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அந்த பவுல்ஸ் எல்லாமே வந்து பபிள் ராப் பண்ணி இல்லை நியூஸ் பேப்பர் வச்சு கொஞ்சம் சேஃபாக வந்து பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். அன்றைக்கே வந்து கொஞ்சம் இது வந்து நெக்ஸ்ட் டே எடுத்த வீடியோ. அன்றைக்கி ஈவினிங்கே வந்து ஊர்லேருந்து அத்தை, மாமா, ரேவதி அக்கா, அண்ணா, அப்புறம் பசங்க எல்லாருமே வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் அந்த டீம் வரத்துக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜ் எல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்வேர்ஸ்லாம் வாஷ் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா அங்கே போயிட்டு வாஷ் பண்ணிகிட்டு இருக்கிறதுலாம், ஏன்னா ஏற்கனவே வச்ச திங்ஸை எங்கே எடுத்து வைக்கிறதுன்னு தெரியாமல் புலம்பிகிட்டு இருப்போம். அந்த டைம்லலாம் வாஷ் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம், அதனால் க்ளீன் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து நான் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் மாமா வந்து நான் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னாங்க. நேற்றே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாஸ்வேர் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நம்ம மல்லிகை ஜாமான்லாம் போட்டுப்போம் பார்த்திங்களா, அந்த பாட்டில்ஸ் எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி காய வச்சு வச்சிட்டேன். இன்றைக்கி வந்து ரீஃபில் பண்ணி வச்சாச்சு. ரேவதி கண்ணை பார்த்து எதுக்கு முறைக்கிறாங்கன்னா, தலையே சீவில் என்னதுக்கு வீடியோ எடுக்கிற அப்படின்னு, நான் மட்டும் எப்படி இருக்கேன் நீ ஏக்கா அப்படின்ட்டு இருந்தேன். அப்புறம் அத்தை ஃபுல்லாக வந்து குக்கிங் பார்த்துக்கிட்டாங்க. மாமா வந்து சரி நான் வந்து வாஷ் பண்ணுறேன், நீ போய் ஏதாவது வேலை பார்த்துக்கன்னு அப்படின்னாங்க. அப்புறம் நான் உள்ளே போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு வழியாக வந்து சமைச்சு முடிச்சு எல்லாம் சாப்பிட்டுட்ருக்கோம். அவங்க வந்து ஒரு 9:45 to 10 o'clock உள்ளே வந்துடுவேன் அப்படின்னாங்க. நான் வந்து நோ ப்ரோக்கர்ஸில் தான் வந்து புக் பண்ணேன். நம்மக்கிட்ட என்னென்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம வந்து கார்ட்டில் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க போடுறாங்க. அதே மாதிரி நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு செக்யூர்டாக பேக்கிங் வந்து போகணும் அப்படின்னா அதை வந்து நம்ம போடுறப்போ ஒரு 2000 கிட்ட வந்து அதிகமாகும். எனக்கு வந்து ஆல் ஓவர் என்ன காஸ்ட் வந்தது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு வந்து 13.5 வந்தது எங்ககிட்ட இருக்க திங்ஸ்க்கு. ஏன்னா இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து இன்டீரியர் எதுவுமே அவங்க பண்ணலை அப்படிங்கிறதுனால எல்லாமே நாங்கள் வார்ட்ரோப் வச்சு தான் சமாளித்தோம். அதுவும் வந்து அந்த 4 டோர் இருக்க வார்ட்ரோப்னா ரொம்ப பார்த்திங்கன்னா பெருசு. 4 டோருங்கிறது தான் இது. ஆனால் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் நிறையா சூட்கேஸில் ட்ராலிலே தான் என்னோடய திங்ஸ் எல்லாமே இருக்கும். புது ட்ரெஸ்ஸஸ்லாம் அப்படியே வச்சுட்டே இருப்பேன். சரி கொஞ்சம் வீடு வந்து கன்ஜஸ்டடாக இருக்க மாதிரி இருந்தது. மாறணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கே ஊர்லேருந்து இங்கே சென்னைக்கு வந்தோம் பார்த்திங்களா, குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் சேர்த்தணும் பார்த்திங்களா, அப்போ இருந்தே எங்களுக்கு அந்த ஐடியா இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி கார்த்திக் வந்து இங்கே சென்னையில் வந்து வீடு எடுத்து ஒரு 6 மாதம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவங்கள ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சேர்ந்து ஒன்றா இதே வீட்டில் இருந்தாங்க. நாங்கள் வந்ததுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேறு வீடு பார்த்துட்டு போனாங்க. சரி நாங்கள் கரெக்டாக அந்த ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுற சமயம் தான் நாங்கள் இங்கே வந்தோம் அப்படிங்கிறதுனால வீடு ஷிஃப்ட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா சுத்தமாக கிடையாது. ஆனால் குட்டீஸ்க்காக வந்து கண்டிப்பாக வீடு மாறணும் அப்படின்ற ஐடியா இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா எங்களுக்கு ரொம்ப கன்ஜஸ்டடாக இருந்தது இந்த பிளேஸு. முக்கியமாக எனக்கு கிச்சன் வந்து ரொம்ப 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 குட்டி. நீங்கள் நிறையா வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஸ்டவ் வச்சு பக்கத்தில் வந்து ஒரு பாத்திரம் கூட வைக்கிற அளவுக்கு மட்டும்தான் இடம் இருக்கும். அந்த காலையில் டைம்லலாம் நம்ம 2-3 பாத்திரம்லாம் வச்சு சமைக்கிறப்பெல்லாம் அவ்வளோ எனக்கு கன்ஜஸ்டடாக இருந்தது. அதனால் சரி மாறிடலாம் அப்படின்ட்டு பார்த்தோம். சரி மறுபடியும் அப்பார்ட்மெண்ட் ஏன் போகணும், வில்லா மாதிரி இருக்கான்னு பார்க்கும்பொழுது
வில்லாஸ் இருந்தது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருந்தது. அப்புறம் அங்கேயுமே ரூம்ஸ்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தது, இன்டீரியர் பண்ணாமல் இருந்தது. மறுபடியும் அந்த மாதிரி வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் கபோர்ட்ஸ் வாங்கி நம்ம ஃபில் பண்ணணுமா அப்படின்றதுனால வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். கரெக்டாக எங்களுக்கு இந்த வீடு வந்து அமைஞ்சுது. நான் வந்து அப்போது குழந்தைங்களுக்குலாம் லீவ் விட்டு சம்மருக்காக நாங்கள் வந்து அங்கே ஊருக்கு போயிட்டோம். லீவ் சம்மர் லீவுக்கு ஊருக்கு போயாச்சு. அப்புறம் கார்த்திக் மட்டும் இங்கே வீடு பார்த்துக்கிட்டே இருந்தார். நானுமே ஆன்லைனில் பார்த்து இங்கே போய் பாருங்கள் அங்கே போய் பாருங்கன்னு சொல்லிட்டே இருந்தேன். அப்புறம் அந்த வீடு பார்த்ததுக்கப்புறம் என்னை கூப்பிட்டாங்க, வாங்க வந்து வீடு பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 வீடு, நதின் ஸ்கூல் பக்கத்தில் ஒன்று, இங்கே ஒன்று பார்த்துருந்தோம். அப்புறம் எனக்கு இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா புது வீடு இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இன்டீரியர் முடித்து நம்ம கையில் வந்து கொடுக்குறாங்க. ஓனர் வந்து வாங்கி இப்போ வந்து ரெண்ட்டுக்கு வந்து எங்களுக்கு விட்டுருக்காங்க. நாங்கள் வந்து ரெண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம், வீடு வந்து வாங்கலை. நிறைய பேர் வந்து நீங்கள் சென்னையிலேருந்து ஊருக்கு வந்துட்டிங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிங்க. ஊருக்கெல்லாம் வரலைங்க, சென்னையிலே தான் நாங்கள் ஷிஃப்ட் ஆகிருக்கோம். எனக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு ப்ளஸ்ஸாக வந்து இருந்தது. என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து ஒரு வீடு மாதிரி நம்ம ஊரில் இருக்கிற ஒரு ஃபீல் வந்து எனக்கு இருந்துச்சு. ஏன்னா தனி வீடு ஃபுல்லாகவே நம்ம வந்து ஆக்குபை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஒன்று. அப்புறம் வந்து நதின் சித்துக்கும் இங்கே நிறைய எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் வந்து இருக்குது, டியூஷன் இருக்குது, ஹிந்தி கிளாஸ் இருக்குது, ட்ராயிங் கிளாஸ் இருக்குது, எல்லாத்தையும் ஈஸியாக வந்து அவைல் பண்ணிக்க முடியுது. அதெல்லாமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இங்கேருந்து கார்த்திக் வந்து ரொம்ப பக்கம் காலேஜ், நதின் சித்துவுக்கு ஆஸ் யூஷுவல் வந்து அதே டிஸ்டன்ஸ் தான், ஒரு 2 கிலோமீட்டர் கிட்ட வந்து ஜாஸ்தியாக இருந்தது. இந்த பேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் பேக்கிங்னு சொல்லிட்டு தான் அயோத்தியக்கோட பெரிய பையன் தான் எல்லாத்துக்கும் லேபிள் பண்ணிகிட்டு இருந்தான். ஆக்சுவலாக அவன்கிட்ட தான் நான் லேபிள் கொடுத்துருந்தேங்க. ஏன்னா இவங்க வந்து பேக் பண்ணுறாங்க பார்த்திங்களா, அந்த பாக்ஸ்க்குள்ளே என்ன திங்ஸ் இருக்குன்னே தெரியாது. அந்த லேபிளில் நம்ம வந்து பெட்ரூம் கிச்சனு அப்படின்னு சொல்லி எழுதிட்டோம்னா அந்த ரூமில் கொண்டு போய் அவங்க திங்ஸை வச்சதுக்கப்புறம் அங்கே வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் அந்த பாக்ஸ் அவங்ககிட்ட ரிட்டன் கொடுக்கணும், இன்றைக்கே கொடுத்து அனுப்பணும். அப்படிங்கிறதுனால அந்த லேபிள் வந்து நான் பாருங்கள் எல்லாத்துலேயுமே லேபிள் பண்ணியிருக்கு பாருங்களேன். அந்த லேபிள் வந்து அவன்கிட்ட கொடுத்து, தங்கம் இதெல்லாம் வந்து கரெக்டாக இது எழுதிடு அப்படின்னு கொடுத்தேன். அவன் வந்து என்ன பண்ணுறான்னா எங்கள் மேலேயும் அக்கா மேலாம் உட்காந்து ஹியூமன் பேக்கிங்னு சொல்லி எழுதிட்டு இருந்தான். ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ திங்ஸ் எல்லாம் அங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணி கொண்டு வந்தாச்சு. ரேவதி அக்கா வந்து இன்றைக்கி ஃபுல்லாகவே திங்ஸ் எல்லாம் எனக்கு எடுத்து கிச்சனுக்குள்ளே ஃபுல்லாகவே செட் பண்ணிடலாம். நாளைக்கு காலையில் பால் காய்ச்சது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நாங்கள் கிச்சன்லேருந்து வந்தோம்னாவே பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் ஏரியா இருக்குது, அதுக்குமே கொஞ்சம் கபோர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் தாங்க. இது எல்லாமே வுட் ஒர்க் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, அதாவது நான் ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணும்போது அது என்ன வந்து ஷீட்டா பிவிசியா கபோர்ட் அப்படின்னு கேட்டாங்க. இல்லை ஷீட் கிடையாது, உடன் கபோர்ட் தான். அவங்க வால்பேப்பர் வந்து அந்த மாதிரி அந்த மைக்கை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். அன்றைக்கி நைட் வந்து நாங்கள் ஒரு 9 o'clock போல் வந்து வெளியில் சாப்பிட்டு போனோம். நாங்கள்லாம் வெஜ்ஜு சாப்பிட்டோம், ஏன்னா நாளைக்கு பால் காய்ச்சுறாங்க அப்படிங்கிறதுனால. அக்கா பசங்க மட்டும் வந்து நான்வெஜ் சாப்பிட்டாங்க, ஏன்னா அவங்க எல்லாமே இங்கே ஈரோட்டில் போர்டிங்கில் இருக்காங்க அப்படிங்கிறதுனால இங்கே வரப்போ நான்வெஜ் சாப்பிட்டோம் அப்படின்னு அலோவ் பண்ணிட்டோம். அன்றைக்கி வந்து நைட் வந்து மறுபடியும் பழைய வீட்டிலே போய் தூங்கியாச்சு. எனக்கு சுத்தமாக தூக்கம் வரல. எனக்கு லிட்டரலாக ஒரு 3 நாள் எனக்கு தூக்கமே இல்லை. அது ஏன்னா எனக்கு தெரில. பாலுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்தே வாங்கிட்டு வந்துட்டேன் பால் காய்ச்சறதுக்கு. இப்போ ரேவதி அக்கா தான் வந்து பார்த்திங்கன்னா பூவெல்லாம் வச்சிட்ருக்காங்க, பூஜைக்கெலாம் வந்து ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் வந்து பால் காய்ச்சறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா திங்ஸுமே எடுத்து வச்சிட்ருக்கோம். ரொம்ப சிம்பிளாக தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பெருசாக யாரையெல்லாம் கூப்பிடல. பக்கத்து வீட்டில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிதுக்குட்டி வந்து ஒருத்தவங்களை இன்வைட் பண்ணியிருக்கான். ஏன் சிதுமா? சண்டேங்க எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்கல்ல, அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாதுல்ல, அவங்க வரப்போ வந்து காஃபி கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. பால்லாம் ரெடியாக இருக்குது. நாங்கள் பால் வந்து அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது நான் ரெகுலராக சொல்வேன்னா அந்த ஆண்டிகிட்ட சொல்லியே பால் வந்து நான் எடுத்து வைக்க சொல்லிட்டோம். அவங்க வந்து மாட்டுப்பால் அங்கே எனக்கு கிடைக்கும், இங்கே கிடைக்குமான்றது தெரில. ஆனால் இங்கேருந்து ஒரு 3 kilometers தான். சப்போஸ் வந்து இங்கே கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து ஆப்ஷன் எடுக்கணும். அது இல்லாமல் இங்கே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறதுனால பால் கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். பாக்கெட் பால் நமக்கு அவ்வளோ இது இல்லைல்ல, விருப்பம் இல்லைல்ல, யூஸ் பண்ணி பாக்கெட் பால் வந்து நம்ம அவ்வளோ யூஸ் பண்ணி பழக்கம் இல்லைல்ல, அதனால் வந்து பார்த்திங்கன்னா மாட்டுப்பால் தான் ப்ரிஃபர் பண்ணுறோம். பார்க்கலாம். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரேவதி அக்கா எல்லா திங்ஸுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. திங்ஸ்லாம் அப்படி தாங்க இருக்குது, எதுவுமே என்னால் எடுத்தெல்லாம் வைக்க முடியல. நான் உங்களுக்கு காட்டுறேன்.
விறகடுப்புல எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே விறகடுப்புலாம் சமைக்கக்கூடாது பட்டோ. நம்ம தோட்டத்துலேருந்து விறகடுப்புல சமைக்கலாம். நம்ம சித்துக்குட்டி பார்த்தீங்கன்னா வேஷ்டி சட்டை போட்டு ரெடியாக இருக்காரு. ஏன் சித்துமா ஹாய் சொல்லிடு. நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிடு இன்னைக்கு. நல்லா பேசணும், இப்படி பேசக்கூடாது. நல்லா பேசுன்னு சொன்னேன். பால் காய வைக்க போறோம். எங்களோட ஊர்ல இருந்து தாத்தா பாட்டி மாமா ராகுல் மாமா எல்லாம் வந்திருக்காங்க. அத்தை வந்திருக்காங்க. ஆங்கிரி மாமா வந்திருக்காங்க. ஆங்கிரி மாமா வந்திருக்காங்களா? அப்புறம் இன்னொரு மாமா விட்டுட்டியே, நிதிஷ் மாமா. நம்ம சித்துக்குட்டி என்னம்மா பேசுகிறாருன்னு பார்த்தீங்களா? இப்போ எல்லாருமே அந்த நல்ல நேரத்துக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். சாமியெல்லாம் வந்து அலங்காரம் பண்ணியாச்சு, பாத்திரம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தோம். இப்போ வந்து பால் காய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்காவை தான் நான் வந்து எல்லாமே பண்ணுங்கக்கா அப்படின்னு சொன்னேன். அக்கா வந்து நீ வந்து பண்ணு அப்படின்னாங்க. இல்லைக்கா நீங்கள் தான் பெரியவங்க, நீங்கள் பண்ணுங்கள், இல்லைனா அத்தை பண்ணட்டும் அப்படின்னு. அப்புறம் அக்காவே எல்லாம் பண்ணாங்க. பால் காய்ச்சிட்டு அப்புறம் எல்லாத்துக்கும் காஃபி போட்டு கொடுத்தோம். இன்றைக்கி வந்து வீட்டில் வந்து சமைக்கிறது அப்படிங்கிறது சான்ஸே இல்லை. நான் சந்தவை பண்ணோம் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஊர்லேருந்து அம்மா வந்து சந்தவை மரம்லாம் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட் டே வந்து சந்தவை செஞ்சுருங்க அப்படின்னாங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து கல்யாணம் ஆனாலும் சரி, முதல் நாள் வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து சந்தவை நெரிச்சு கொடுப்பாங்க. அது மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே பண்ணும்பொழுதுமே சந்தவை இருக்கும். அந்த மாதிரி வீடு புண்ணியாசனம் பண்ணாலுமே சந்தவை இருக்கும். சரி சந்தவை பண்ணலாம் தான் நினச்சேன். பட் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், வீடே அப்படியே ரெண்டாக இருக்குது. கார்த்திக் வந்து கொடைக்கானல்லேருந்து எங்கேயோ பூண்டு ஒரு பேஜில் நல்லா இருக்குன்னு சொல்லி ஆர்டர் பண்ணாங்க. அவங்க ஃப்ரெண்ட் அங்கே இருக்காங்க. ஃபஸ்ட்டில் அங்கேருந்து வாங்குவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணாங்க. அப்புறம் ரேத்தி அக்காவுக்கும் அத்தைக்கும் ஊருக்கு வந்து கொடுத்து அனுப்பிச்சோம். முக்கால்வாசி போட்டு அம்மாவுக்கும் அங்கேருந்து அப்படியே பார்சல் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கொடுத்தாச்சு. அப்புறம் மார்னிங் வந்து வெளியில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து டிமார்ட் வந்தோம். ரேவதிகா வந்ததுலேருந்து எனக்கு டிமார்ட் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அண்ணா வந்து கிண்டல் பண்ணிட்டே இருந்தாங்க. அங்கேருந்து வந்து டிமார்ட் தான் போவியா, வேறு எங்கேயாவது போகலாம் அப்படி இப்படின்ட்டு இருந்தாங்க. அக்கா வந்து எனக்கு மேட்லாம் வாங்கணும், மேட்லாம் கொஞ்சம் அங்கே நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. நாமக்கல் இப்போ டிமார்ட் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சீக்கிரமாக வரப்போகுதாம்மா. அதனால் சரி அதுக்கு முன்னாடி இங்கே வந்து இப்போதைக்கு தேவையானதெல்லாம் வாங்கணும்னு சொல்லி வாங்கினாங்க. எனக்குமே இந்த புது வீட்டுக்கு மேட்லாம் நிறையா வாங்க வேண்டியது. அப்புறம் வந்து பாத்ரூமுக்கு பக்கெட்ஸு, அப்புறம் க்ளீனிங் லிக்விட்ஸ் இதெல்லாமே வாங்க வேண்டியது. சரி பேசிக்காக என்னென்னலாம் தேவையோ அதெல்லாமே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு பெரிய ஷாப்பிங் வந்து போட்டோம். ரேத்திக்காவுமே கொஞ்சம் நிறைய தான் வாங்கினாங்க. ஏன்னா அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா க்ளீனிங் லிக்விட்ஸ் இதெல்லாமே தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் வாங்கினாங்க. அப்புறம் குட்டீஸ்லாம் வந்து கலர் பென்சில் பாக்ஸஸ் அப்படி இப்படின்னு அவங்களுக்கு தேவையானது எல்லாமே வாங்கினாங்க. ஒரு வழியாக வாங்கிட்டேன்னா அவங்க இன்றைக்கி ஊருக்கு கிளம்பணும். அதனால எல்லாமே சீக்கிரம்ட்டே இருந்தாங்க. நாம் விடுவோமா, பண்ணுங்கடா ஷாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லோரும் மேலே என்ன அண்ணாந்து பார்க்குறாங்கன்னா, அண்ணா ஃப்ளைட் போகுது அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ரேத்திக்கு வந்துட்டு உனக்கு ஒரு அலும்பே இல்லையாடி, வந்து ஒரு வருஷம் ஆகுது, எத்தனை வாட்டி நீ ஃப்ளைட்டை கீழாமல் பார்த்துருப்ப, ஆனால் இன்னும் ஃப்ளைட்டுன்ட்டே இருக்கு அப்படின்னாங்க. எனக்கு வந்து ஃப்ளைட்டை பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன மாதிரியே தான் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாவும் ஃப்ளைட் வந்து நல்லா பார்ப்பாங்க. ஆனால் இங்கே பாருங்கண்ணா அங்கே பாருங்கண்ணா 2 பேரும் மாற்றி இதுதான் சொல்லிகிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏர்போர்ட் பக்கத்துலேயே வந்து ஒரு மால் இருக்குது. அங்கே போனோம்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் எல்லாமே இது பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளைட்டுமே பக்கத்துலேயே பார்க்கலாம், டேக் ஆஃப் ஆவர்லாம் பார்க்கலாம். அதை அங்கே ஒரு நாள் போகலான்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் குட்டீஸ்லாம் ஐஸ்கிரீம் கேட்டாங்க. அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பாப்கார்ன்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு கரெக்டாக இன்றைக்கி காலையில் மாமா வந்து மொபைலில் கீழே போட்டாங்க. ஃபுல்லாக பிரேக் ஆயிடுச்சு. அது டிமார்ட் பக்கத்துலேயே வந்து குரோமா இருந்ததா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு குரோமா போயிட்டு மாமாவுக்கு ஒரு மொபைல் வாங்கினோம். அப்புறம் வந்து அதுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து இந்த ஏர்பாட் வந்து கொடுத்தாங்க. மாமா எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுட்டேன். அதை போட்டு பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். அப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக எங்கேயோ ஃபுட் கோர்ட் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க பெங்களூர் ஹைவேலன்னு சொல்லிட்டு. அப்புறம் அங்கே போனோம். போயிட்டு அங்கே ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு. நாங்கள் இப்போ தான் வந்து ஒவ்வொரு ஷாப்ஸ் தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல ஒரு மீ டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியே இருந்தது. அதனால் வந்து எல்லாருமே வந்து இங்கே சாப்பிட்டோம். ஃபஸ்ட் எடுத்தோடனே மீன் சமைப்போம் இல்லைங்க அந்த புது வீட்டில், புண்ணியாசனம் பண்ண வீட்டில். சரி நாம் வந்து மீன் வாங்கி சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. பட் ஆனால் வீட்டில் சமைக்கணும். பட் இன்னும் நான் வந்து சமைக்கலை. வாங்கி வந்து கொஞ்சம் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு மீன் வந்து சமைக்கணும்னு நினச்சிட்ருக்கேன். அப்புறம் வந்து இங்கேயும் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டானுங்க. அப்புறம் வந்து ஃபுல்லாக நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு இப்போ வந்து அவங்க ஊருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பி போகிறாங்க. இப்போ எல்லாருமே வந்து வீட்டுக்கு போயிட்டு திங்ஸ் எல்லாமே நம்ம டிமார்ட்டில் வாங்கணும் இல்லைங்க, அந்த திங்ஸ் எல்லாமே கொஞ்சம் இங்கே நான் என்னென்னலாம் வாங்கணும்னோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்களும் எல்லாம் திங்ஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு கிளம்ப போகிறாங்க. நதின் சிதுவுக்கு இப்போவே கொஞ்சம் கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருச்சு. ரேத்திகா வந்து பாய் சொல்கிறாங்க, அவங்க உள்ளே போய் உட்காந்துக்கிட்டாங்க, வெளியிலே வரல. ஏன்னா ராகுல் நிதிஷ்லாம் வந்திருக்காங்க.
இருக்காங்களோ அவங்க விட்டுட்டு போகிறது வந்து இவனால் தாங்கவே முடியல. ஃபஸ்ட்லாம் வந்து குட்டியாக இருக்கும் போதெல்லாம் வந்து நதீனுக்கும் ராகுலுக்கும் தான் பயங்கரமாக சண்டை வரும். ஒரு திங்ஸ் வந்து ராகுல் வச்சுருக்கான இவன் போய் பிடுங்குவான், இவன் பிடுங்கினாலும் அவன் விட்டு கொடுக்க மாட்டான். ஏன்னா 2 பேர்த்துக்குமே வந்து ஒரு 2 ஆர் 3 இயர்ஸ் தானே டிஃப்ரென்ஸ் இருக்கும். 2 பேருமே ஒரே ஏஜ் தானே. அப்படிங்கும்போது விட்டே கொடுத்துக்க மாட்டாங்க. சண்டை வருமேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையும் பார்த்துக்கிறதுக்கே நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருப்போம். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. இவன் ஏதாவது வாங்கினா உடனே ராகுலுக்கு வாங்கணும் அப்படின்றான், அவன் ஏதாவது வந்து இவனுக்கு கிஃப்ட் வாங்கி அனுப்புகிறான். என்னடா இப்படி இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ டிமார்ட்டில் வாங்கினது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு போய் அதில் எல்லாம் ஃபில் பண்ணி கொண்டாந்து உள்ளே வச்சிட்ருக்கோம். ஏன்னா நிறைய நான் மேட்ஸ் தான் எடுத்தேன் இன்றைக்கி. 2 எல்லாம் பாத்ரூமுக்கு மேட் வேணும், அப்புறம் வந்து கிச்சனுக்கு மேட்டு, அப்புறம் ஹாலுக்கு, அப்புறம் வெளியில் வந்து போடணும். அப்படிங்கிறனால நாங்கள் வந்து இந்த டைம் வந்து வில்லா டைப் தான் எடுத்திருக்கோம். ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் ரிவீல் பண்ணுறேன். என்னோடய பழைய வீட்டோட ரெண்ட் வந்து இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்க. என்னோடய பழைய வீட்டோட ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 9K, வந்து 9,000 ரூபாய் ரெண்ட்டு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்கு அந்த ரெண்ட் அப்படிங்கிறது வந்து சூப்பர் நான் சொல்வேன், ரொம்ப அஃபோர்டபுள்னு சொல்வேன். ஆக்சுவலாக ரொம்ப நல்ல அப்பார்ட்மெண்ட்டுங்க. அப்பார்ட்மெண்ட்டோட நேம் வந்து வேண்டாம், ஏன்னா உங்களுக்கு வந்து இங்கே வேலையே இருக்காது. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ்கெட்டு, ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸ் தான் அங்கே நிறையா இருக்குது. அந்த மாதிரி ஆளுங்க மட்டும்தான் அங்கே உள்ளே வருவாங்க மோஸ்ட்லி. இல்லைனா ஏன்னா கொஞ்சம் உள்ள இன்டீரியர்னால வந்து உங்களுக்கு யூஸ் ஆகாது அப்படிங்கிறனால நான் ஷேர் பண்ணல. பட் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்யூனிட்டி மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுவாங்க, நல்லாயிருக்கும். எங்களுக்கு வந்து ஆர்ஓ வாட்டர் கூட வந்து பார்த்திங்கன்னா டேப்லேயே வந்துடும் அந்த வீட்டில். அந்த மாதிரியான ஃபெசிலிட்டி தான். நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன ட்ராபேக்ஸு கண்டிப்பாக மாறியே ஆகணுன்ற சுச்சுவேஷன் அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் சேஞ்ச் பண்ணணும். நான் வந்து நதீன் சிதுவுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப மிஸ் பண்ணாங்க ஊரை. ஏன்னா வந்து அங்கே ஊர்லேருந்து வந்தாங்கனாவே அம்மா மறுபடியும் திரும்ப எப்போ ஊருக்கு போவோம், வீட்டுக்குள்ளேயே இருந்தானுங்க. கிட்டத்தட்ட வந்து கீழே போய் விளையாடுவாங்க, ஆனால் மோஸ்ட்லி வந்து அவங்க வீட்டுக்குள்ளே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு அது வந்து ஊரை மிஸ் பண்ணுறது ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு ரூம்ஸ் வந்து பெருசாக கிடையாது, இல்லை ஹாலு, அதை விட்டால் பெட்ரூம், அவ்வளோதான். அதில் எவ்வளோ தூரம் அவங்க விளையாட முடியும். ஹால்லையுமே எல்லா திங்ஸுமே ஆக்குப்பை ஆகிருக்கும். அப்படிங்கிறதுனால அம்மா எங்களுக்கு இது வேணான்ட்டே இருந்தாங்க. அப்புறம் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சரி ஓகே வில்லா டைப் எடுத்துக்கலாம், குழந்தைங்களும் கொஞ்சம் வெளியில் விளையாடுறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருந்ததுன்னா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு தான் நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்து மாறினோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பேஷியஸ், ஊரில் இருக்க வீடு மாதிரி இல்லை. பட் ஆனால் இங்கே 4 பேர்த்துக்கு ரொம்ப ரொம்ப போதுமான அளவாக இருக்கும். இந்த வீட்டையே நம்ம அழகாக செட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இங்கே வந்ததுலேருந்துமே ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஈவன் தோ வந்து அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். அப்பப்போ போய் பார்த்துக்குவேன், அதெல்லாமே இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அப்படியே கொஞ்சம் செட் பண்ணிக்கிட்டே அந்த மற்ற வேலைகளும் நடந்துகிட்ருக்கு. அந்த ஒரு வாரம் எடுத்து அந்த குட்டி குட்டி கிளிப்பாக தான் நான் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா வந்து மஷ்ரூம் சூப் வந்து வச்சேன். ஏன்னா ஜிம் போயிட்டு வரப்போ மஷ்ரூம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஈவினிங் டைமில் சூப் வச்சு கொடுத்துர்லாமேன்ட்டு அதை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த பேண்ட்ரி யூனிட் அங்கே நம்ம வந்து ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃப்ரிட்ஜுக்கு மட்டும் இங்கே ப்ளக் பாயிண்ட் இல்லைங்க, அதனால் கிச்சன்லேருந்து ப்ளக் பாயிண்ட் மேலே தெரியுது பாருங்கள், எடுத்திருக்கேன். அது வந்து மறுபடியும் இங்கேருந்து இபிலேருந்து வந்து பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட் வில்லாஸ் எல்லாமே இருக்குது. இதுக்குன்னே தனியாக எலக்ட்ரிஷியன் அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஒவ்வொரு ஜாப்க்கும் அவங்க வந்து ஃபிட் பண்ணி தரேன் அப்படின்னாங்க. நான் வந்து கொஞ்சம் இந்த பேண்ட்ரி யூனிட் வந்து ரொம்ப சூப்பராலாம் நான் செட் பண்ணலைங்க, இன்னும் கொஞ்சம் மறுபடியும் மாற்றி பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு இருக்கிற திங்ஸ் எடுத்து உள்ளே வச்சுருவோம். அந்த கார்ட்போர்ட் பாக்ஸில் எந்த திங்ஸும் இல்லாத மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சி அதெல்லாம் ஃபுல்லாக காலி பண்ணி எடுத்து வச்சேன். இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் வந்து ஒரு 4 o'clock போல் எழுந்திரிச்சேன். நைட்டே அரிசி ஊற வச்சுட்டு படுத்தேன். ஏன்னா சந்தவிக்கு வந்து 1 வாரம் ஆச்சு. அத்தை இருக்கும் பொழுதே சந்தவை பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன். அத்தைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டயர்டாக இருந்திருப்பாங்க போல். மறுபடியும் பண்ணிக்கலாமா கண்ணு அப்படின்னாங்க. சரி ஓகே, அவங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அவங்க ஊருக்கு போகிற வரைக்கும் சரி சிம்பிளாகவே மீல் முடிச்சிக்கலான்ட்டு. அப்புறம் அவங்க ஊருக்கு கிளம்புனதுக்கப்புறம் தான் சரி இன்றைக்காச்சும் சந்தவை பண்ணலாம், ஏன்னா வீட்டுக்கு வந்து பண்ணணும்ல அப்படின்னுட்டா ஓகேன்ட்டு அரிசி ஊற வச்சுருந்தேன். காலையில் எழுந்திரிச்சு அரிசி அரைச்சிட்டு அரிசி வந்து போட்டதுக்கு அப்புறமேட்டு தக்காளி சந்தவைக்கு வந்து எல்லாமே அரைஞ்சி வணக்கி விட்டுட்டேன். ஏன்னா அது வதங்கி வரத்துக்கு அந்த லேட் ஆகும் பார்த்தீங்களா, அதனால் அது ஒரு இதில் வந்து அப்படி ஸ்லோ ஃப்ளேமில் அப்படியே குக் ஆகட்டும், இந்த சைடு வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இந்த சந்தவிக்கு உண்டான அந்த இட்லி எல்லாமே வேக வச்சு எடுத்தாச்சு. அப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடசல் நான் வந்து நெரிச்சேன், ஒரு ஈடு வந்து நான் நெரிச்சேன் சந்தவை. அப்புறம் ஒரு 6-6:15 போல தான் எல்லோரும் இறங்கி வந்தாங்க. அப்புறம் வந்து சரி இதுக்கப்புறம் அவர் வந்து சரி நான் வந்து பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு உள்ள வேலை இருந்தால் பாரு அப்படின்னாரு. சரி ஓகே, கார்த்திக் வந்து மோஸ்ட்லி ஹெல்ப் பண்ணுவாங்க.
இந்த எந்த ஒர்க்னாலுமே. ஏன்னா காலையில் வந்து இவங்கள மெயின்டைன் பண்ணி இவங்கள வந்து 7 ஏன்னா வேன் வந்து எனக்கு ஒரு 10 மினிட்ஸ் பிஃபோராக வருது இங்கே. அங்கே 8:00 வரும், இங்கே வந்து 8:45க்குலாம் ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிற சாரி அங்கே வந்து 8:00 வரும், இங்கே 7:45க்கு வந்துடுது. அதனால் அதுங்குள்ளே இவங்களை சாப்பிட வச்சு குளிக்க வச்சு அப்புறம் டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஹெக்டிக்கான வேலை தான். அதனால் அவர் கொஞ்சம் எனக்கு வந்து மார்னிங் டைமில் ஹெல்ப் பண்ணுவாங்க. வெங்காயம் உரிச்சு கொடுக்குறது, இல்லை இந்த மாதிரி சந்தவெல்லாம் இருந்ததுன்னா நெரிச்சு கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சந்தவை வந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு இது நல்லாயிருக்கும். அது இல்லாமல் எனக்குமே அந்த காரம் வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த இனிப்பு வந்து ஆசையாக இருக்கும், கொஞ்சம் சாப்பிட்டதுக்கப்புறம் அப்பாடா அப்படின்ற மாதிரி இருக்கும். அன்றைக்கி வந்து சந்தவை நெரிச்சு அந்த ஃபைனலாக அந்த விஷயத்தை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டேன். புது வீட்டுக்கு வந்து சந்தவை நெரிக்கணும் அப்படின்றத. அப்புறம் வந்து விநாயகர் சதுர்த்தியும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் செலிப்ரேட் பண்ணணும். ரொம்ப சிம்பிளாக தான் வந்து பூஜை எல்லாமே வந்து பண்ணோம். ஹோப் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய அப்டேட் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணல. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக டீட்டெயில்டாக நான் ஃப்யூச்சர் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, டேக் கேர்.